பார்க்கணும். நம்ம டெய்லி ஒரு 11 ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு 1990ல இருந்து 2000 ஆண்டு வரைக்கும் உண்டான ஜாதகங்கள இந்த 10ஆம் மாசத்துக்கு உண்டானதையும் சேர்த்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு 28/10/1990க்கு உண்டான ஜாதகத்த நம்ம பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னு. அந்த ஜாதகம் அன்னைக்கு பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 28/10/2025ஓட 35 வயச நீங்க பூர்த்தி பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். நீங்க பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். அன்னைக்கு ஓடிக்கிட்டு இருந்தது அவிட்ட நட்சத்திரம், செவ்வாயோட சாரம், மகர ராசி. சரிங்களா? மகர ராசியில சந்திரன் போய் உட்கார்றாங்க. அது ஒரு சரராசி. சரம்னா வேகம். எதுலயும் அவங்க கொஞ்சம் வேகமா இருப்பாங்க. அதாவது சனியோட ராசியா இருந்தாலும் அதுல ஒரு வேகம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்னு, செவ்வாயானது அந்த வீட்டுல உச்சமா இருக்கிறதுனால அவங்கள்ட்ட கொஞ்சம் வேகம், கோபம் எல்லாமே இருக்கக்கூடிய அமைப்பை அது கொடுத்துரும் சந்திரனை பொறுத்தளவுக்கு. இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கன்னா கா, கி, கு, கு அந்த எழுத்துல இருக்கிற பேர்நாமம் கொண்டவங்களும் இதை கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கும் இது பொருந்தும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு. இது செவ்வாயோட நட்சத்திரங்கிறனால அடுத்து வந்த தசாபுத்தி தான் எடுத்தோன்னா செவ்வாய் தசை நடக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய தசாபுத்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு தசை வருங்க. அவர் ஒரு 18 வருஷம் நடத்தியிருப்பாரு. அப்பனா ஒரு 20 வயசுக்கு மேல வரைக்கும் உங்களுக்கு ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா குரு தசை உள்ள வருதுங்க. குருவை பொறுத்தளவுக்கு 16 வருஷம் அவருக்கு குரு தசையை பொறுத்தளவுக்கு. சரி, இந்த குரு தசை இப்பயெல்லாம் யாருக்கு பாதகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு சிம்ம லக்னத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பாதகங்க. கடக லக்னத்துக்காரங்களுக்கு கூட கடன், நோய், வம்பு, வழக்கு பிரச்சனையை அவர் கொடுப்பாரு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இது அதிகமா பாதிக்கப்படுறது யாருப்பா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒண்ணு ரிஷபராசி பாதிக்கப்படுவாங்க. 8ஆம் அதிபதியா செயல்படுவார். இன்னொன்னு துலாம் ராசி. அப்பனா இந்த 4 ராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற கணக்கை நம்ம எடுத்துக்கணும். இப்போதைக்கு யாருக்கெல்லாம் இந்த கிழமையில பிறந்து பிரச்சனை இருக்குதோ அவங்க இந்த 4 லக்னத்துக்காரங்க. சரிங்களா? சரி. இந்த சனி, அதாவது இந்த குருக்கு அப்புறம் வரக்கூடியது சனி தசை வரும். இந்த சனி தசை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு கண்டிப்பா பாதிக்கும். அப்பனா லக்னத்துக்காரங்க இன்னும் எதிர்காலத்திலையும் பாதிக்கப்படக்கூடியவங்க சிம்ம லக்னமா இருப்பாங்க அப்படிங்கிற கணக்கு தான். சரி, இதுக்கப்புறம் நம்ம நாடி முறைப்படி ஒரு ஆண் ஜாதகத்துக்கு உண்டான பலனை நம்ம எடுப்போம். அப்படி நம்ம பார்க்கும்போது சனி ராகு அப்பனா வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, இரும்பு சம்பந்தப்பட்டது, ஆயில் கம்பெனி சம்பந்தப்பட்டவங்க, அடுத்தது சில பேர் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டவங்க, உயர்கல்வி சில பேர்த்துக்கு தடபடக்கூடிய சூழ்நிலை, இது எல்லாத்தையும் இந்த நாடி முறைப்படி சனி ராகுவோட சேர்றதுனால நம்ம எடுத்துக்கலாம். வண்டி வாகனத்துல சில பேர்த்துக்கு விபத்துகளையும் இது ஏற்படுத்திடும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. உங்க அம்மா கையில கொடுத்து வாங்குற காசு பல மடங்கு உங்களுக்கு பெருகக்கூடிய யோகத்துல இருக்கு. அம்மா பேர்ல இருக்கிற இடமும் உங்களுக்கு நல்லா பயன்படும் அப்படிங்கிற காரணத்தையும் புரிஞ்சுக்கலாம். சில லக்னத்துக்காரங்களுக்கு இடமே இல்லைங்கிற வருத்தமும் இது கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். மனைவி உங்களுக்கு கிடைச்சிருக்கவங்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க, அழகுக்கு சொந்தக்காரங்க, நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரங்க. அவங்களுக்கு பல யோசனை ஓடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா குடும்பம் சந்தோஷமா போகக்கூடிய சூழ்நிலை இது கொடுத்துரும். உங்களுக்கு சில பேர்த்துக்கு காதல் தோல்வியும் கொடுத்துருக்கும். சில பேர் அதுல வெற்றியும் அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். காதல் தோல்வி அடைஞ்சவங்க நீங்க கொடுத்து வச்சவங்க தான். இதே வெற்றி அடைஞ்சவங்க ஏன்டா விருப்பப்பட்டு கல்யாணம் பண்றங்கிற சூழ்நிலை வரைக்கும் உங்களுக்கு இழுத்துட்டு போயிருக்கும். யாருக்கு? நான் சொன்ன 4 லக்கணக்காரங்களுக்கு. சரிங்களா? கடவுள் பக்தி, ஈடுபாடு, ஞானம்
அறிவு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேல அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. நீங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில கொஞ்சம் நிக்காத அமைப்பை இது கொஞ்சம் குடுக்குங்க. பிரம்மகத்தி தோஷம் இருக்கு. உங்க சம்பாத்தியத்துல ஒரு பகுதிய எடுத்து பிரயோஜன கடன் பண்ணி வைங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லாபத்த குடுக்கும். பணமா கையில வச்சுக்கணும்னு நெனச்சா, ஓரளவுக்கு அது நட்டத்த தான் குடுக்குங்கிற காரணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்ம ஜோதிட ரீதியா ஜாதகம் பார்க்குறோம். ஜாமக்குள் பிரசன்னம் பார்க்குறேங்க. வாஸ்துவும் பார்க்குறோம். யாருக்கும் இந்த ஜாதக ரீதியாவோ, இல்ல ஜோதிட ரீதியாவோ எங்க வாழ்க்கையில இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குண்டான பலன ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிட நிலையம் உங்களுக்கு வழங்கும். கீழ இருக்க ஃபோன் நம்பருக்கு நீங்க கூப்பிடலாம். உங்களுக்கு உண்டான பலன் உடனுக்குடன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு, ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தின் வாழ்க வளமுடன். நன்றி.